ஹாய் கைஸ், நான் உங்கள் அச்சு. இந்த வீடியோ எதுக்குன்னா, நமக்கு சென்னையிலேருந்து நம்ம இன்ஸ்டா பேஜை பார்த்து ஒரு 15 மெம்பர்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. 3 night 4 days தான் பேக்கேஜில் புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் அவங்களுக்குள்ள ரிவ்யூ எப்படி நம்ம கேட்போம். அங்கெல்லாம் கெஸ்ட் இருக்காங்க, அந்த டீ கார்டனில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. இது முடிச்சுட்டு வந்துட்டு நமக்கு ரிவ்யூ எப்படின்னு நம்ம கேட்போம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம் மூணாருக்கு. தம்பி வந்து இந்த ஜீப் எடுத்துகிட்டு வந்தார். இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், எமோஷனலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் கனெக்ட் ஆகிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் வாங்க, செம்மையாக ஜாலியாக. டிரைவிங் சூப்பர். தம்பி வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப பத்திரமா எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதில் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சி வந்து இந்த ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரைடிங் கூட்டிகிட்டு போனார். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரைடிங் டிரைவிங் சான்ஸே இல்லை, யாருமே பயப்படவே தேவையில்லை. ரெண்டு பேருமே போகலாம். இது ரெண்டுமே பண்ணாங்க. பிரதீஷ் இருக்காங்க டிரைவர். இது வந்து குரு. ரெண்டு பேருமே சூப்பர். குரு வந்து பெரியவங்க வரும்போது அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணோன்றது பண்ணாரு. அப்புறம் நம்ம ஒரு லிமிட்டட் ஏஜ்ல வரவங்களுக்கு எப்படி ஹாப்பியாக அவங்கள கொண்டு போகணுன்றது ஹேண்டில் பண்ணாங்க. அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணாங்க. ரொம்ப நல்லா கனெக்ட் ஆனாங்க கூட. டிரைவிங் நல்லா இருந்தது. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஜீப்ல வந்து செம்மையா ரோல் பண்ணாங்க. செம்ம சூப்பரா இருந்தது. அந்த ஜீப் வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்ல கொண்டு போனது. அது நல்லா இருந்தது. ட்ரிப்போட ஹைலைட்டான விஷயம் வந்து ஜீப் டிரைவிங் தான். அதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. பர்டிகுலராக இந்த 2 ஜீப் வெளியில் பார்த்துட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி ஜீப்பில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். டிரைவிங் 2 பேரும் நல்ல டிரைவிங், சேஃபாக ட்ரைவ் பண்ணாங்க. வேகமாக தான் இருக்கும், ஆனால் அவங்க ரொம்ப ஸ்கில்டு டிரைவர்ஸ். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். பயமாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறதுலையும் எல்லா விஷயத்துலையும் வந்து நல்லா பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் டைட்டான சுச்சுவேஷன் தான், எங்கேயுமே கேஸ் கிடைக்கல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்கள் வந்தோம். இருந்தாலும் அந்த மாதிரி டைம்லேயே வந்து அவங்க வந்து நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, 3 வேலைக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இவங்களோட ட்ரிப்பு இவங்க கூட இருந்தது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் ஹாப்பி தான். ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆனாங்க. அதுதான் ஒரு லைஃப்ல சீரியஸா ஹனிமூன் கூட நான் போனதுல ஃபர்ஸ்ட் டூர் இதுதான். நல்லா என்ஜாய் பண்ணேன். தம்பி ரொம்ப முகம் சொல்லிக்காம நல்லா பார்த்துக்கிட்டாரு. டென்ஷனே ஆகலை. மெயினா ஃபர்ஸ்ட் அதுதான், ஒரு டூருக்கு கூப்பிட்டு வரவங்களோட இது மெயின். இது டென்ஷன் ஆகக்கூடாது. அதை அவர் கரெக்டாக பார்த்துக்கிட்டாரு. எந்த விதத்துலையுமே டென்ஷன் ஆகலை. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணாரு ஃபேமிலி எல்லாரையும். முகம் சொல்லிக்காதது தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம கூட அவர் தானே டிரைவிங்ல இருந்தாரு. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் உங்களை மாதிரி இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்துருங்க. கண்டிப்பா நீங்க 2 பேர் கண்டிப்பா வந்துருங்க. வேற ஆள் கிட்ட எல்லாம் விட்டுறாதீங்க, நீங்களே வந்துருங்க. நாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஆளுங்களோட தான் வருவோம் அடுத்து. யூஸ்வலாக ஹில் ஸ்டேஷன்னாலே அந்த ட்ராவல்னாலே மோஷன் சிக்னஸ் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சேஃபாக இருந்துச்சு. அதுக்கான ரீசன் இந்த ஜீப் அந்த ட்ரைவிங். ஸோ யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முன்னாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரைடு சூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம ஏஜுக்கு இல்லாமல் நம்ம கேட்ட மாதிரி நம்ம கூட செட் ஆகிட்டாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. அதுதான் தம்பிக்கிட்ட அந்த கனெக்ட் தான். ஜாலியாக இருந்தது. நிறைய பேர் ட்ரைவ் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல எவ்வளோ பேர் இருக்கலாம், நம்ம இவரு தான் நம்ம மீட் பண்ணோம். பட் அந்த கனெக்ஷன், அது அந்த ஏஜ் வித்தியாசம் பார்க்காம கனெக்ட் ஆகுது. பொண்ணுகிட்டே நல்லா பேசினாரு, என்கிட்டே நல்லா பேசினாரு, எங்க மாமியார்கிட்டே நல்லா பேசினாரு. அந்த மாதிரி அந்த கனெக்ஷன். அக்கா தங்கச்சி பாறைன்னு ஒன்று இட்டுன்னு போனாரு. அந்த பாறையில சுற்றி மேலே போயிட்டோம். ஆனா அந்த ரவுண்ட் அடிச்சு கீழே வருமா வரலையே, வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டோம் நாங்க. ஆனா அப்படி ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு வந்த அன்னைக்கு அது நடந்தது. அதுக்கப்புறம் பழகி போச்சு. பழகி ஒரு நம்பிக்கையா வர ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரா இருக்கு.